ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேவன் வாக்கு சேனல். ஸோ இப்போ நம்ம சேனலில் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கும் போல் ஒரு பியூட்டிஃபுல்லான நல்ல டிப்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். அதாவது யூஸ்வலாகவே நம்ம நிறைய பேருக்கு சின்ன வயசுலேயே சில்வர் ஹேர் வர ப்ராப்ளம்ஸ் இருக்கும். மாதிரி ஏஜ்டு லுக்காக இருக்கிறவங்களுக்குமே அந்த சில்வர் ஹேருங்கிற அந்த ப்ராப்ளம் மோஸ்ட் ஆஃப் இருக்கும். அதை மறைக்கணும்னு நம்ம ரொம்பவே முயற்சி பண்ணுவோம். ஹேர் ஸ்ப்ரே அடிச்சுக்குவோம், ஹேர் டை யூஸ் பண்ணுவோம். அதனால் அதிகமான சைடு எஃபெக்ட்ஸும் ஹேர் ஃபாலும் தான் வரும். ஸோ இதை எப்படி நேச்சுரலாகவே ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுக்கு பிளாக் டீ கிடைக்கும் இல்லைங்களா, அந்த பிளாக் டீ எடுத்து ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கிட்டத்தட்ட இந்த பதம் வந்ததுக்கு பின்னாடி நம்ம இதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த வாட்டரை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து ஒரு ஸ்ப்ரேயில் இது பண்ணி நம்ம ஹேரில் எங்கெங்கெல்லாம் ஒயிட் கலரில் தெரியுதோ, அதாவது அந்த ஒயிட் ஹேர் அந்த சில்வர் ஹேர் தெரியுதோ அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கணும். ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணி முடித்ததுக்கு பின்னாடி கண்டிப்பாக அதை வாஷ் பண்ணக்கூடாது. இப்படி வாஷ் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா செட் ஆயிரும். நம்ம முடியல நல்லா பிளாக் க்ளோ கிடைக்கும். நம்மளோட ஹேர் நல்லா பிளாக் கலரில் நம்மளோட ஹேர் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம ஹேர் டைலாம் யூஸ் பண்ணி சைட் எஃபெக்ட்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எந்த சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் நேச்சுரலாக நம்ம ஹேரை ஸ்ப்ரே பண்ணி பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரே பொருளை யூஸ் பண்ணி நம்ம ஹேரை எப்படி பிளாக்காக வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.